வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2299 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சில மாவட்டங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,400 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 பக்கமாக வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 45,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 9/8/2025 தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்திலே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம், கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்ப படிவம். இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் உங்களோட விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட பெயர் என்ன, உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் என்ன, அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி என்ன, வயது, அதே மாதிரி ஜெண்டர் பாலினம் என்ன, ஆணா பெண்ணா, ஜாதி என்ன, அதனோட உட்பிரிவு என்ன, அதே மாதிரி மாற்றுத்திறனாளி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்குங்க, ஆம்னா ஆம்னு கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களோட இருப்பிடம், இப்போ இருக்கக்கூடிய கிராமம் என்ன, உங்களோட வட்டம் என்ன, இருப்பிட மாவட்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நேரில் போயிட்டோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஸோ எந்த ஊருக்கு வந்து என்ன கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூர் மாவட்ட வருவாய் அலகில் வந்து ஊத்துக்குளி வட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 16 கிராம உதவியாளர் பணியிடங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி வந்து 11,100 அதிகபட்சம் 35,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்முக தேர்வு நாள் இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இந்த டேட்டில் தான் வந்து நடக்கும். அதே மாதிரி எழுத்து தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6/9/2025 இந்த டேட்டில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எழுத்து தேர்வுனா உங்களுக்கு வந்து எழுத படிக்க எப்படி தெரியுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து போட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஊரில் வந்து போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 16 ஊரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 16 ஊருக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இது மாதிரி தான். உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஊர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 16 ஊருக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரி, இப்போ 1 அப்படின்னா மேட்டுப்பாளையம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் வந்து வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து பெண். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து பிசி கேண்டிடேட் இப்போ 5ல் எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்க. இதில் 5ல் பார்த்திங்கன்னா கம்மாளக்குட்டை அப்படிங்கிற ஊருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஊருக்கு வந்து நீங்கள் பிசியோ எம்பிசியோ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சியில் வந்து நீங்கள் தோல்வியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை கட்டாய பாடமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து தேர்வு எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து 10th தமிழ் மீடியம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து தெரிஞ்சுங்க. இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக இவங்க பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகம் முகவரி, வட்டாட்சியர் அலுவலகம் ஊத்துக்குளி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நேரில் போயிட்டு ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர்லையோ அல்லது வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா திருப்பூர்.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஊத்துக்குளி தாலுக்காக்கானது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வர உங்களுக்கு வந்து உடுமலைப்பேட்டை தாலுக்கா, தாராபுரம் தாலுக்கா, அதே மாதிரி திருப்பூர் சவுத்து, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா காங்கேயம் தாலுக்கா, ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் இந்த திருப்பூர் NIC.in பதிலாக கோயம்புத்தூர்.nic.in
ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்து உங்களுக்கு போய்க்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னா tindukkal.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் போய் உள்ள எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் சேலம்.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க எங்கெங்கே போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நாம் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.